வணக்கம் என்ன 2 பேர் தான் சொல்றீங்க சார்? டீ இருந்தா சொல்லுங்க சார். எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே டீ சாப்பிட்ட மாதிரி சொன்னதுனால சார் டீ கேன்சல் பண்ணிடுங்க. சார், இந்த மாதிரி வந்து ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த டிஆர்சி. எப்பயுமே வந்து ஏன் குட் மார்னிங் இல்ல குட் ஈவினிங் சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கோ அப்படின்றது இல்லாம அது நமக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு உத்வேகத்தோட வந்து நீங்க சொல்லணும். ஸோ என்னுடைய பெயர் வந்து ரகுராம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். புதுசா வந்தவங்க எத்தனை பேரு? 3 பேர். சரி. ஸோ ஒரு 5-6 பேர் வந்து இருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் பழைய ஆளுங்க தான். சரிங்க. ஸோ இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கூட்டத்துக்கு வரும்போது நான் 3 வகையான மக்கள் வந்து மீட் பண்றது உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து பேசுறவங்க, மேடைக்கு வந்து பேசுறவங்க. செகண்ட் வந்து கேட்கறவங்க. 3வது வந்து எதுக்காக வந்திருக்குன்னே தெரியாது. ஸோ எதுக்காக இருக்கோன்னே தெரியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்படியும் இழுத்துட்டு வந்துட்டாலும் உங்களுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பா அமைகிறதுக்கு கண்டிப்பா வந்து டிஎன்சி வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ இந்த வாய்ப்பை எடுக்கும் போது எனக்கு வந்து என்னன்னா, எங்க மதர் தான் வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி இதுல இருந்து அவங்க வந்து சிறப்பா வந்து எடுத்துக்கிட்டு அவங்க பிரச்சனையில இருந்து வெளியில வந்தாங்க. நான் வந்து என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் சென்னையை சேர்ந்த நபர். நான் 7 ஸ்டார் ப்ரொமோஷன்ல இருக்கேன். ஸோ இன்டர்நேஷனல் டூர் அச்சீவ் பண்ணி துபாய் டூருக்கும் போயிட்டு வந்தேன். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்ச நேரத்துல காட்டுவோம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னா, நான் மற்ற துறைகள்ல எல்லாத்துலயும் இருக்கேன். நான் வந்து ஒரு மாற்றுமுறை மருத்துவர். ஒரு 13 வகையான கோர்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். டிப்ளமோ அக்குபஞ்சர், நேச்சுரோபதி, இந்த மாதிரி ஒரு 13 வெரைட்டில வளைச்சு பண்ணியிருக்கேன். ஸோ ஆனாலும் டிஎன்சி எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுல வந்து நம்மளுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்கு. அதாவது ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையை வந்து கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிரந்தரமா வர்ற வருமானம் எதுலயாவது இருக்கா அப்படின்னா டிஎன்சி தவிர வேற எதுவுமே இல்லை. சோ அதனால அது யாராருக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி அப்படின்னா, மத்த துறையில எடுத்துட்டு பார்த்தோம்னா, ஒரு அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, தெரியுமா? கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் எழுதுனால இன்னைக்கும் அவருக்கு வந்து ராயல்டி போயிட்டு இருக்கு. சோ ஒரு துறையில எம்எஸ் சுப்புலட்சுமி, விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த மாதிரி நிறைய சுப்ரபாதம் இதெல்லாம் பாடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ராயல்டி போயிட்டு இருக்கு. ஒரு வேலை செஞ்சதுக்கு பர்மனண்டா தலைமுறைமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து பல்பு வந்து சேல் ஆகும்போது ஒரு பைசா வந்து அவங்க எடிசன் அவங்க குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு பரம்பரையா வரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செஞ்சு சக்சஸ் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த வியாபாரம். எப்படி அப்படின்னா, ஒரு சாதாரண நபர் கூட இதுல வந்து இதை எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ராயல்டி வாங்குற ஒரு சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ஆட்கள் அவங்க சாதிச்ச லெவலுக்கு நம்ம போயிட்டு இத வந்து நம்ம ராயல்டி அப்படின்றத ஒண்ணு வாங்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இது. அப்ப இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி இதுல சொல்லியிருப்பாங்க. 34 வருஷம் நம்மளுக்கு வந்து 190 நாடு, 5 மில்லியன் ஃபேமிலி வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 50 மில்லியன். அப்ப நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 50 மில்லியன் ஃபேமிலி, 190 நாடு அப்படின்னு சொல்லும் போது, இது இந்தியா மட்டும் இல்லாம வட இந்தியா, இன்னும் வந்து அந்த பக்கம் போன சைனா, இது பக்கம் இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இப்படிலாம் போகும்போது எவ்வளவோ சீதோஷ நிலைகள் வந்து தாண்டி வருது. அதெல்லாம் தாண்டி வந்து கூட இது வரைக்கும் ஒரு 34 வருஷத்துல எங்கேயுமே சைடு எஃபெக்ட் ரிப்போர்ட் ஆகாம ஒரு பொருள் இருக்குன்னா டிஎன்சி ப்ராடக்ட் மட்டும். சோ அப்போ இந்த கம்பெனியை நம்பி நம்ம தைரியமா இறங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. சோ எங்க மதருக்கு வந்து ஒரு கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் வந்தது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அது வந்து
கைவிடப்பட்டது. சோ அவங்க வந்து பெருசு பெருசா பேசுறாங்க, ஸ்கேன் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுட்டு செலவு தான் எடுத்துட்டு போயிட்டே இருந்ததே தவிர அவங்களுக்கு தீர்வு வந்ததே இல்லை. அப்போ இதே மாதிரி ஒரு கிளினிக்ல ஒரு அம்மா கிட்ட போகும்போது இந்த மாதிரி ஒரு பவுடர் வந்து சொல்லி இதை உணவுல சேர்த்து சாப்பிடுங்க, உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நம்மளும் அது ஒரு வேண்டாம் வெறுப்பாதான் வாங்குது. வாங்கி சரி சார் ட்ரை பண்ணி தான் பாக்கலாமே அப்படின்னு ஒரு 10 நாள்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 2 மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த ப்ராப்ளம் திருப்பி வரவே இல்லை. சோ அந்த ரிசல்ட் பார்த்து ரொம்ப அமேசிங்கா இருந்ததுனால நானே டிஎன்சி ஆபீஸ் போயிட்டு நானே எனக்கு ஐடி போட்டுட்டேன். எனக்கு யாரும் ஐடி எல்லாம் போடல, அந்த அம்மா கூப்பிட்டா கூட வரல. நானே ஐடி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து பிசிஎம் மிஷின். அவங்ககிட்ட சொன்னாங்க இது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த பிசிஎம் மிஷின் ஆல்ரெடி ஒரு 2-3 தடவை டெமோ பார்த்தேன். நேரம் போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த நேரத்துல என்கிட்ட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தாலும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி ஐடி வந்து நானே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்களுடைய ஐடி நம்பர் வாங்கி நான் வந்து இது பண்ணிட்டேன். சோ இதை பத்தி யாருமே எனக்கு சொல்லலை, நானே உணர்ந்ததுனால இந்த ரிசல்ட்டை வந்து இது நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு முயற்சி எடுக்கும் போது தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் சம்பத் சாரை மீட் பண்ணது இதெல்லாம் வந்து நடந்தது. சோ அப்போ வந்து நான் ஒரு 10 வருஷம் ஒரு 7-8 வருஷம் ஒரு ப்ராடக்ட் யூஸரா இருந்தேன். யூஸரா இருந்துட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வருமானம் இதுல இருந்தா நல்லா இருக்குமே. நானும் வந்து இந்த தெரப்பி கோர்ஸ், இந்த மாற்று முறை மருத்துவத்துக்கான எல்லா படிப்பும் முடிச்சுட்டேன். அப்போ வந்து ஒரு சப்போர்ட்டா இது இருக்கட்டுமே அப்படின்னு இது எடுத்து நான் பண்ண ஆரம்பிக்கும் போது 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஜூலை 10ஆம் தேதி இதே மாதிரி ஒரு அரங்கத்துல வந்து வடிவேல் சார் பேசினாரு. சென்னையில அப்பதான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு ஒரு கடைசியில உட்காந்துக்கிட்டு நான் வந்ததும் வந்து ஒரு லேட்டா தான் வந்தேன். லேட்டா வந்த உடனே ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 hour அவர் ப்ரொமோஷன் மட்டும் கேட்டேன். இதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கேட்ட உடனே சம்பத் சார் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி தான் கூப்பிட்டாரு. நம்ம என்ன ப்ராடக்ட் தானே பேஷண்ட்ஸ் தேவைப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல இருந்தேன். ஆனா வந்து போனதுக்கு அப்புறம் என்னவோ ஒண்ணு நல்லா இருக்கு, என்னவோ வந்து மனசு வந்து ஒரு தெளிவு இருக்கு, அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி திரும்ப வந்தேன். திரும்ப அவரே தான் பேசியிருந்தார். சோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணேன். அப்ப என்னன்னா நான் வெறும் ப்ராடக்ட் மட்டும் ப்ரொமோட் பண்ணலாம், இந்த மைண்ட் வந்து எனக்கு அந்த நேரத்துல வந்து பிசினஸா நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் வந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றதுனால நமக்கு இங்க வந்த உடனே நமக்கு டக்குன்னு பத்திக்குது. இதான் வந்து விஷயம். நம்ம வெளியில இருக்கும்போது அதெல்லாம் வந்து இருக்காது. ஏன்னா வெளியில இருக்கவங்களும் ஓமம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், நீ எடுத்தா வந்து விட்டுருவ, இது சரியில்லை அது சரியில்லை, இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வரும்போது உங்களுக்கு வந்து இங்க வந்து அச்சீவர்ஸ் அவங்க எப்படி வந்து இந்த பிசினஸ் நேர்த்தியா எடுத்துட்டு போனாங்கன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து பரவாயில்லையே என்னாலயும் அது பண்ண முடியுமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஊக்கம்ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து இந்த இடத்துல எனர்ஜி இருக்கிறதுனால நம்மளுக்கு எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது பீப்புள் சேஞ்ச் ஆகும். ஆங்கிலத்துல ஒரு இது இருக்கு, when energy changes people changes அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து இங்க லீடர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்க வந்து பேசும்போது அந்த தாக்கம் நம்மளுக்கு இருக்கு. இப்ப வந்து ஒரு நிலக்கரி இருக்கு, நிலக்கரியில வந்து அந்த இது வந்து இதுவாயிட்டே இருக்கும். நீங்க டக்குன்னு எடுத்து வெளியில வைங்க, என்ன ஆகும்? அமர்ந்துரும். அப்ப வந்து அது இது யார் கூட இருக்கணும் அப்படின்றத இருக்கு. சோ நிலக்கரியோட வந்து சேர்ந்து வந்து பத்திக்கும் போது நம்மளும் சேர்ந்து பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இதுல சாதித்த நபர்களோட நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். இது கேட்டா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஏன்னா இந்த டிஎன்சில மட்டுமே வந்து கோடீஸ்வரம் ஆனவங்க வந்து எத்தனையோ 1000 பேர், ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அவ்வளவு வந்து இது வந்து உலக அளவுல ஒரு பெரிய பிசினஸ். நம்ம கம்பெனி ரீஜன்லானே என்ன சொன்னாரு ஓனரு, நீங்க வந்து லட்சங்கள் சம்பாதிக்கணும்னா இந்த பிசினஸ்க்கெல்லாம் நீங்க வர வேண்டாம், கோடிகள் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து வெளியில நிறைய இதெல்லாம் இருக்கு, வேலை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வேலைக்கு போனா வந்து எல்லாருக்குமே ஒரு 10,000 ரூபாய்ன்றது கேரண்டி. ஆனா வந்து ஒரு பெரிய அளவுல
நீங்க வேலைக்கு போயிட்டு நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியுமா? நீங்க சொல்லுங்க. ஆக முடியாது. ஒரு வீடு வாங்குறதே கஷ்டம். ஒரு ஓன் ஹவுஸ் வாங்குறதுக்கே வந்து லோன் போட்டு தான் வாங்கணும். அது வந்து லோன் ஹவுஸ். அது முடிகிற வரைக்கும் பேங்க்குக்கு தான் சொந்தம், நமக்கு கிடையாது. எப்ப அந்த லோன் கட்டி முடிக்கிறோமோ அப்பதான் நமக்கு சொந்தம். சோ இப்படிதான் வந்து வெளியில இருக்கு. நமக்கு வந்து என்னதான் வெளியில போய் குட்டி கட்டணம் போட்டாலும் நமக்கு வந்து விலைவாசி எல்லாம் வந்து ஒரு ஏற்றத்தினால நம்மளுக்கு வந்து கடைசியா வந்து நம்ம அன்றாடம் வந்து போக்குறதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி இது பகுதி நேரமா ஒரு விஷயத்த பகுதி நேரமா எடுத்து நம்ம வேலையை வந்து நம்ம பாதிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சு அதுலயே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வல்லரசா வர முடியும்னா அது கண்டிப்பா டிஎன்சி வியாபாரமா தான் இருக்க முடியும். நான் பார்த்தா இந்த 4 விஷயத்துல முதல்ல இந்த கம்பெனி ப்ரொஃபைல் பத்தி சொன்னேன். ரெண்டாவது ப்ராடக்ட், இந்த உயிர் கொடுக்குற ப்ராடக்ட். வெளியில வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு உயிரை எடுக்குது, நம்மளுக்கு வந்து உயிரை கொடுக்குது. அப்போ வந்து என்னன்னா, அதாவது வந்து அலோபதிக்கும் இதுக்கும் நான் அலோபதிக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது, தேவைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஆனா வந்து எவ்ரி காயின் ஹஸ் 2 சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னன்னா, ஒரு பக்கம் ஹீலிங், இன்னொரு பக்கம் டிசீஸ். 2 விஷயம் தான் இருக்க முடியும், கரெக்டுங்களா? ஒரு பக்கம் ஹீலிங், இன்னொரு பக்கம் டிசீஸ். நீங்க எந்த சைடு இருக்கீங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க டிசீஸ் சைடு இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க டிசீஸ போக்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு ஒரு தடவை ஒருத்தருக்கு வியாதி வந்துச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரை இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும். ஆபரேஷன், சர்ஜரி இப்படி போயிட்டு இருக்கும். ஆனா வந்து ஹீலிங் சைடு வாங்க, உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை பலப்படுத்துறது, ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறது. அப்ப வந்து கியூர் அப்படின்றது இந்த சைடு தான் இருக்கு. சோ நம்ம வந்து அந்த சைடு இருந்துட்டு நம்ம வந்து கியூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். நீங்க இந்த சைடு இருந்துகிட்டு தேவைக்கு அது பண்ணிக்கிட்டுன்றது புத்திசாலித்தனம். அதுதான் டிஎன்சி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணுவாங்க. சோ இங்க வந்து நீங்க எந்த சைடு இருக்கீங்க? இப்ப நீங்க டிஎன்சி சைடு இருந்தா நமக்கு வந்து என்ன, ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறாங்க, கரெக்டுங்களா? 5 ராஜ உறுப்புகள் பலப்படுத்தும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த பஞ்சபூத தத்துவத்துல வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, லங், லிவர், ஹார்ட், ஸ்பிளீன், கிட்னி. இந்த 5 விஷயம் பலப்படுத்தும் போது கண்டிப்பா உடல் நலம் நல்லா இருக்கும், பிசிக்கலா ரொம்ப ஃபிட்டா இருக்கும். சோ இந்த மீட்டிங் ட்ரைனிங் வரும்போது என்ன ஆகும்னா சைக்கலாஜிக்கலா ரெடி ஆகும். சைக்கலாஜிக்கலா மென்டல். சோ மென்டல்ல வந்து நம்ம வந்து உறுதியா ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னா நம்ம சைக்கலாஜிக்கலா ரெடி ஆகும். அப்ப பிசிக்கலா பாடி நல்லா இல்லாம நம்ம வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ என்ன சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்னா என்ன ஆகும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உடலை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த உடல் வந்து வீக் ஆகும் போது நம்ம எவ்வளவு பணம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அப்போ வந்து இந்த உடல், அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, சத்து குறைபாடுன்றதுனால, அந்த சத்து குறைபாடு பிரச்சனைனால உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இறங்கி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்னைக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை தான். இப்போ நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி ஆரோக்கியம்ன்றது நம்மளுக்கு விழிப்புணர்வுல தான் இருக்கு. ஆரோக்கியம் அப்படின்றது ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு புரிதல் வரும்போது நம்ம குடும்பத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி சொல்லும் போது விழிப்புணர்வு, அதுக்கு பேரு. நம்ம யாரும் வந்து வழுக்கட்டமா யாரும் இழுக்கல, நம்ம போய் சொல்றோம் இது நல்லா இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் வாங்க, இது முழுசா பிடிச்சிருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது சொல்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா? அப்ப வந்து இது நீங்க தொடர்ந்து வரும்போது மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல வந்து இது புரியாது. இது வந்து என்னன்னா டிஎன்சின்றது ஒரு பெரிய யானை மாதிரி. அந்த யானையை எப்படி சாப்பிடுறது, கொஞ்சம் கொஞ்சமா, அவ்வளவு. சோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இது பண்ணும்போது ஃபுல்லா வந்து நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசம் நீங்க கத்துக்கிறத பொறுத்து, எந்த அளவுக்கு ட்ரைனிங் பயிற்சி எடுக்கிறீங்களா, உங்களுடைய முயற்சி. இந்த பயிற்சியும் முயற்சின்றது 2 ட்ராக் மாதிரி. இது ரெண்டும் வந்து கரெக்டா போகும்போது என்னன்னா உங்க இலக்கு வந்து நீங்க ஃபாஸ்டா ரீச் பண்ணிடுவீங்க. சோ அப்போ வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் இதுதான் பேக் போனா இருக்கு, யூனிக்கா இருக்கு.
உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்கு. கம்பெனி ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டேன். மூணாவது வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து எல்லா கம்பெனில போனீங்கன்னா புதுசா வர்றவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க போயிட்டு நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாசத்துக்கு என்ன கணக்கு இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் ஜீரோ ஆயிடும். அந்த கேரி ஃபார்வர்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து நான் இங்க வந்துதான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம போடுற உழைப்புக்கு இந்த மாசத்தோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆனா வந்து நம்ம நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் டைமுக்கும் நீங்க ப்ரமோஷனுக்கு கேரி பண்ணிட்டு நான் என்னைக்கு ஜாயின் பண்ணணும் அன்னில இருந்தே அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேரி ஃபார்வர்டாக வருது. இதுல டீ ப்ரமோஷன்ன்றது இல்ல. ஒரு தடவை நீங்க வந்து ஒரு ரேங்க், இப்ப நான் 7 ஸ்டார் ஆயிட்டேன்னா 6 ஸ்டார் ஆக முடியாது, 5 ஸ்டார் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து டீ ப்ரமோஷன் அப்படின்றதே ஒரு இல்லாம ஒரு கான்செப்ட் இருக்கு. நாலாவது வந்து சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல நம்மளுக்கு வந்து ஒரு 8 வகையான இன்கம் இருக்கு. அதுல தின வருமானம் இருக்கு, வார வருமானம் இருக்கு, மாத வருமானம் இருக்கு, ட்ரைனிங் போனஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து இன்னும் போக போக டெப்த் போனஸ், அந்த போனஸ், இந்த போனஸ் இருக்கு. ஒரு வேலைக்கு போறோம், நம்மளுக்கு எத்தனை வகையான வருமானம் இருக்கும்? ஒரே வருமானம், சம்பளம், அப்படி இல்லைன்னா ஒரு ஊக்கத்தொகை, இன்சென்டிவ், 2 தான் இருக்க முடியும். அப்ப வந்து அதை தாண்டி கிடையாது. ஆனா நம்ம டிஎன்சில ஒரே வேலைக்கு 8 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து டிஎன்சியோட மார்க்கெட்டிங் பிளான். புரியுதுங்களா? சோ அடுத்தது வந்து நமக்கு இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் இப்ப எல்லாருக்குமே வந்து நல்ல கம்பெனியா கூட அமையும், நல்ல வந்து ஒரு ப்ராடக்ட் அமையும், இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் நல்லா அமையும். ஆனா சிஸ்டம் இல்லாம யாருமே வளர்ந்ததே கிடையாது. சோ இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன், என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஓகே. ஆனா நான் வந்து பேசுறேன், என் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அது காரணம் யாரு? அது காரணம் உங்களை கூப்பிட்டு வந்தவங்க சிஸ்டம். கரெக்டா சொன்ன, அவங்களுக்கு பாராட்டு. இதுதான் சிஸ்டம். அதாவது வந்து உங்க பிசினஸ் குரோத் ஆகிறதுக்கு இங்க வந்து சிஸ்டம்ன்றது ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. நீங்க வந்து க்ரோ ஆகிக்கலாம். உங்களோட வளர்ச்சிக்கு யாருக்குங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு? உங்களை யாராவது வந்து நீங்க நல்லா வளரணும்னு யாராவது வந்து இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு இது பண்றாங்களா? கிடையாது. சோ உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா உங்ககிட்ட ஏதாவது பணம் வாங்கினாதான் இருக்கும். ஃப்ரீயா நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டோம், ரைட்டுங்களா? ஆனா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு நேர்த்தியா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்த கூப்பிட்டு வந்தா நீங்க போடுற உழைப்பு வந்து குறைஞ்சிருமா? அதாவது வந்து நீங்க சொல்லி எல்லாமே புரிய வைக்கிறதுக்கும் இங்க வந்து உட்கார்ந்து அவங்க புரிஞ்சுக்கிறது வித்தியாசம் இருக்கா? சோ அந்த மாதிரி விஷயம் வந்து இங்க நடக்கும். அப்ப நீங்க தொடர்ந்து இங்க வந்து மக்களை வந்து கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்க புரிய வைக்கிறீங்க, அவங்களும் அதே தான் பண்ண போறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? ஓ இவ்வளவுதானே, அப்ப இங்க வந்து உட்கார்ந்தா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இந்த சிஸ்டம் வந்து சொல்லுது. சோ அப்போ வந்து இந்த சிஸ்டம்ஸ்ல வந்து பல லீடர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு வாரம் ஒருத்தர் வந்து பேசும்போது அவங்க அனுபவங்கள் பேசுறாங்க. இதே வந்து பல இடங்கள்ல தஞ்சாவூர், இன்னும் வந்து பட்டுக்கோட்டை, இன்னும் அந்த பக்கம் நிறைய இடத்துல சென்னையில நடக்குது, ஆல் இண்டியால நடக்குது. நம்ம இப்ப ரைட் சிஸ்டம் ஒரு செலக்டடான பிளேஸ்ல இந்த வட்டாரத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இதை பத்தி முழுமையான ஒரு விவரம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு உங்க கீழே வந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த சிஸ்டம் வந்து உருவாக்கி கொடுக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப 4 விஷயம் எங்க இருக்கோ அங்க வந்து தைரியமா நம்ம வந்து இறங்கிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன? கம்பெனி பேக்ரவுண்டு, 2வது வந்து ப்ராடக்ட், 3வது வந்து மார்க்கெட்டிங் பிளானு, 4வது வந்து சிஸ்டம். அப்போ 4 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாகனத்துக்கு 4 சக்கர வண்டிக்கு 4 டயர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு சக்கரம் வீக் ஆச்சுன்னா கூட என்ன ஆகும்? சோ அந்த வண்டி ஓடுறது வந்து ஸ்லோ ஆயிடும். சோ வந்து இந்த 4 சக்கரம் நீங்க எந்த நிறுவனம் ஜாயின் பண்ணாலும் இந்த 4 விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா தைரியமா வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். சோ வந்து இந்த டிஎன்சி வந்து 2023 ஜூலைல எடுத்து இதே மாதிரி பண்ணி ஒரு 7 monthsல வந்து நான் 7 ஸ்டார், ஒரு டோட்டலா 8 ஸ்டார் அப்படின்ற லெவலுக்கு ஒரு 7 மாதங்கள்ல ஒரு 7 ஸ்டார் அப்படின்ற லெவலுக்கு வந்து
அச்சீவ் பண்ணி ஒரு நிலையான வருமானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மாசத்துல வந்து நமக்கு வந்து இந்த துபாய் டூர் பாலிசி போட்டிருந்தாங்க. அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம்ல ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு 40 நாள்ல முடிச்சிட்டேன் அந்த டார்கெட். ஸோ வந்து அப்போ எவ்வளவு எளிமையா இருக்கு அப்படின்றது தான். நான் வந்து அதுக்கு முன்னாடி டூர் அச்சீவ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஒரு ஜாயின் பண்ண ஒரே வருஷத்துல ஜூலைல ஜாயின் பண்ண 2023 ஜூலை 2024 நான் டூர் அச்சீவ் பண்ணிட்டேன். ஒரு 7 ஸ்டார் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபாரின் டூர் அச்சீவ் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு பெரிய இதுவா தெரியல. ஸோ 2 பேரும் வந்து கை கொடுத்தாங்க, ஓகே அப்படின்னாங்க. ஆனா ட்ரைவ் சிஸ்டம் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒண்ணு காமிச்சாங்க. எல்லா இடத்துலயும் போஸ்டர் போட்டாங்க. போஸ்டர் போட்டு டூர் அச்சீவர்னு போட்டு எல்லா இடத்துலயும் மக்கள் இடையில பிரபலம் ஆயிட்டாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து கை கொடுக்குறாங்க. சார் சூப்பர் சார், நல்லா அச்சீவ் பண்ணுங்க சார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி. அப்போ என் பேர் வந்து நான் வந்து ரகுராம்னு ஒரு தனிப்பட்ட நபர். நான் சென்னையில இருந்து தனியா வந்து உட்கார்ந்து அட்டன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா யாருன்னே தெரியாது அப்படின்ற இதுல ஒட்டுமொத்த பிரைட் சிஸ்டத்துக்கு நான் யாருன்றது காமிச்சு. அப்போ ஒரு தடவை நம்ம வரும்போது இந்த மாதிரி ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. அப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு என்னைக்காவது ரெகக்னிஷன் இருந்திருக்கா? நீங்க செய்யற வேலைக்கு ரெகக்னிஷன் இருந்திருக்கா? ஆனா வந்து இங்க வந்து இந்த துபாய் டூர் அப்படின்றத வந்து அச்சீவ் பண்ணோம். ஒரு 6 பேர் இதுல வந்து நாங்க செலக்ட் ஆகி இது பண்ணோம். தமிழ்நாடுல இருந்து நம்ம பிரைட் சிஸ்டம்ஸ்ல இருந்து டோட்டலா 6 பேரு. இதுதான் வந்து துபாய். சிவூர் சாரு, சேகர் சாரு நம்ம கூட இருக்கிறவங்க. இது வந்து ராம் மந்திர் டெம்பிள். இது வந்து நாங்க தங்கியிருந்த ஹோட்டல். இது எக்ஸிபிஷன். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகும், அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இந்தியாவில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. கம்பெனி வந்து நம்மளோட 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி இலவசமாக எல்லா இடத்துலையும் போய் சுற்றி காட்டினாங்க. வழக்கமாக டூர்னா என்ன, நம்ம வந்து எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஹோட்டலுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த என்ஜாய்மெண்ட்டே போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லாம் கம்பெனி எடுத்துக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக தூங்குறது, வெளியே போய் சுற்றி பார்க்குறது, மறுபடியும் வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, மறுபடியும் போகிறது. இதே தான் 4 நாள் இதே தான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ரிலீஃபாக ஒரு கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சுது. ஸோ டோட்டல் துபாயில் வந்து நாங்கள் 6 பேரை வந்து இந்த மாதிரி பல இடங்கள் வந்து இது பண்ணோம், சுற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் மால். இது வந்து அந்த எக்ஸிபிஷனு. பஸ்ஸு, ஹோட்டல் ரூமில். ஹோட்டலில் நாங்கள் இருந்த இடம். இது வந்து கோல்ட் சூப் மார்க்கெட் அப்படின்ற இடம். ஸோ இது வந்து இந்த டெசர்ட். ஸோ நம்ம கார் வந்து அப்படியே போகும்போது குலுங்கி போகும். ஸோ வீடியோலாம் நிறைய பேருக்கு காமிச்சிருக்கோம். அந்த குலுங்கி இப்படி போகும்போது என்னன்னா அப்படியே விழுற மாதிரி இருக்கும், கார் அப்படியே கவிழ்ற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தோம். இது வந்து ஒரு 800 கோடியில் நம்ம ராம் மந்திர் டெம்பிள், ராமர் கோயில தான் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே வுட்ல செஞ்சது, நல்ல ஃபைன் இது ஆர்ட் ஒர்க். அதெல்லாம் கிட்ட போய் பார்த்தோன்னா அப்படியே செதுக்குனது அப்படியே தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் நாங்கள் வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலில் போயிட்டு எல்லாருமே வந்து கை கோத்துக்கிட்டு. இது வந்து மசூதி. தாஜ்மஹாலில் நம்ம தூம்பு பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 82 தூம்பு ஷேக் சையத் மாஸ்க். இது ஒரிஜினலான ஒட்டகம் தான். இது வந்து புர்ஜ் கலிஃபா, 125வது பில்டிங். இது ஃப்ளோர். இது ஒரே நிமிஷத்துல போயிட்டோம் கீழே இருந்து லிஃப்ட்ல போகும்போது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதில் உங்களுக்கு ஒரு சிலது தான் காமிச்சது. இந்த 4 நாள் வந்து என்னன்னா, நான் துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன மனநிலையில் இருந்தேன்னா, நான் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் போய் என்னோட தாயார் வந்து தவறிட்டாங்க. ஸோ தாயார் தவறின உடனே எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை சுத்தமாக. வந்து
டூருக்கே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஒரு கடைசி லைஃப் லைனாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து என் தந்தையார் வந்து முன்னாடியே இறந்துட்டாரு. கடந்த கோவிட்ல வந்து என் கூட பிறந்த சகோதரி வந்து நான் வந்து இழந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிழப்பு. எங்கள் அம்மா தான் ஃபைனலாக இருந்தாங்க. நானும் வந்து ஒரு சிங்கிளான பர்சன். எனக்கும் வந்து ஒரு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நானும் ஒரு செப்பரேட்டாக இருந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் மதர் இல்லை அப்படிங்கும்போது வந்து அப்படியே வந்து அந்த பிரபஞ்சமே அப்படியே நின்றுடுச்சு. ஸோ எங்கள் மதருக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் டூர் அச்சீவ் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நீ ஃபாரின் போக போகிறேன் அப்படின்னு, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து எங்கள் மதருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து என்னால் செயல்படுத்த முடியல அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் இது போகலைன்னா எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்கன்னு நான் கம்பெனியில் கேட்டேன். ஸோ அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அதனால் அது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து டூருக்கு போனோம். டூருக்கு போகும்போது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கோம், நானும் என்ஜாய் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது, இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நான் யாருக்கு அனுப்புறது? சார் இது யார் வந்து அனுப்புறது? எல்லாம் என்னோட டவுன்லைன்ஸ்க்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். ஆனால் வந்து உண்மையிலே சந்தோஷப்படுறது யார்? அவங்க இல்லை அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வாக இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருச்சி கன்வென்ஷனில் வரும்போது எங்கள் மதரோட சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் ஏறுறேன். 2024 வந்து 7 ஸ்டாரில் ஹையஸ்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக ஸ்டேஜ் ஏற்றுறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு 2000 பேருக்கு முன்னாடி, நம்ம எப்பயுமே சின்ன கூட்டத்தில் தான் ஏறிக்கோம், ஆனால் வந்து ஒரு 2000 பேருக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் ஏறும்போது நான் ஆக்சுவலி என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப டெட்டாக இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மாவோட சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வண்டிலாம் புக் பண்ணதுனால வந்தேன். ஸோ அந்த மிட்வேல தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, சடனாக கொலாப்ஸ் ஆகி. ஸோ வந்து நம்ம திருச்சிக்கு வந்து போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்தேன். சரி எல்லோரும் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ஒரு 2000 பேருக்கு முன்னாடி எல்லோரும் கை தட்டும் போது கண்ட்ரி ஹெட்டு பாண்டே சார் இவங்கெல்லாம் கை கொடுத்துட்டு நிற்கிறேன். எல்லாருமே வந்து என்னை பார்த்து பாராட்டும் போது எனக்கு நான் என்னமோ சாதிச்சிருக்கேன் அதில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு உயிரோட்டம் அப்படின்றது உள்ளேருந்து அப்படியே மலர்றது தெரியுது. அதுக்கப்புறம் இறங்கிட்டேன். மறுபடியும் 2வது தடவை ஸ்டேஜ் ஏற்றுறாங்க, மறுபடியும் கூப்பிட்டாங்க. குயிக் 7 ஸ்டார் அப்படின்றதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ 2வது தடவை மறுபடியும் ஸ்டேஜ் ஏறினேன். அப்போ மறுபடியும் இதே மாதிரி பண்ணாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். 3வது தடவை மறுபடியும் ஸ்டேஜ் ஏற்றுனாங்க. அது என்னன்னா துபாய் டூர் அச்சீவ் இருக்காங்க. இந்த ஒரு 3 தடவை ஸ்டேஜ் ஏற்றி நமக்கு பண்ணும்போது என்னன்னா அப்படி உள்ளேருந்து ஒரு விஷயத்தை எட்டி பார்க்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோம், அதனால இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த ஃபாரின் டூர் நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து போயிட்டு உண்மையிலே வந்து ஒரு 4 நாள் சொர்க்கத்தில் இருந்தால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல நான் எல்லாமே மறந்துட்டு எனக்குன்னு ஒரு இது இருந்ததுனால எல்லாரு கூடயும் நம்ம பேசி சந்தோஷமா இருந்ததுனால அந்த துக்கம்ன்ற விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து ஓரளவுக்கு ஒரு உயிரோட்டம்ன்றது வந்தது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், துபாய் டூர் போகும்போது என் தலையெழுத்து பெருசாக மாறும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன நடந்தது அப்படின்னா, நான் எங்கே போகிறேனோ அதெல்லாம் வந்து வீடியோஸ் எடுத்து ஸ்டேட்டஸில் அது ஒரு கமெண்ட்ஸாக போட்டுருந்தேன், ஒரு கமெண்ட்ரியாக சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடியோ எல்லாமே பண்ணும்போது என்னை சுற்றி இருந்தால் ஒரு 100-200 பேர் இருப்பாங்களே என் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் வந்து என் கதையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இவன் வேற மாதிரி ஆயிட்டானே, இவன் டக்கரா பண்ணுறான், இவ்வளோ நல்லா பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் கூட அவங்க ஏதோ பார்க்குறாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் லைக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு தடவை யார்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் சூப்பராக பேசுனீங்க சார், இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி இது பண்ணதே இல்லை, இது வரைக்கும் நான் எனக்கு துபாய் வந்து எனக்கு பெரிய ஒப்பீனியன் இருந்ததில்ல, ஆனால் நீங்கள் போட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு துபாய் மேலே இருக்க எண்ணமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்குமா, நான் சும்மா எடுத்து போட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த வீடியோ நான் ஒன்று போட எனக்கு அடுத்தது வந்து வெளிநாட்டுக்கு வந்து கனடாவுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஜஸ்ட் இந்த வீடியோஸ் இது பண்ணதுனால, நீங்கள் சூப்பராக பேசுனதுனால எனக்கு யூடியூப்ல வந்து ஒரு போட்காஸ்ட் பண்ணுறது, அடுத்து வந்து கனடாவில் வந்து ஒரு கால் ஃபார் வந்துருக்கு. ஸோ நீங்கள் வாங்க நேரில் அங்கே வந்து இது பண்ணிக்கலாம். மேபி அடுத்த ஒரு சில மாதங்களில் நான் பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எல்லாருக்குமே நம்ம வந்து எங்க வந்து நம்ம கிரேட்டா இருக்கணும்னு நினைப்போம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், கரெக்டுங்களா? ஆனா அது வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டதுனால எல்லாம் மாறிடுச்சு. நானே போய் சொல்லியிருந்தா கூட இதுவா இருக்காது. அவங்களா பாக்குறாங்கல்ல, இது வந்து ஒரு உரத்தை அனுபவிச்சதான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோட டிப்ரெஷனே காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா பல ஈவெண்ட்டுகள் வந்து கலந்துக்க ஆரம்பித்தேன். ரீசெண்டாக வந்து சென்னையில் வேல்ஸ் காலேஜுக்கு போயிட்டு அங்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. அதுவும் எதுக்குன்னா நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே வந்து ஒரு 4 பேர் ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கிறவங்க, அதில் வந்து நானும் ஒன் ஆஃப் த இது பண்ணி அங்கே வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போனதுக்கப்புறம் அடுத்தது வந்து சிந்தி காலேஜ் அப்படின்னு சொல்லி சென்னையில் எக்ஸ்க்ளூசிவ் சீஃப் கெஸ்ட்டாக போன மாதம். அங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் நடந்தது. இந்த மாதிரி யூத்துக்கு, காலேஜ் பசங்களுக்கு வந்து மென்டல் ஃபிட்னஸ் ஃபார் யங் மைண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நான் வந்து லெக்சர் கொடுத்தேன். கொடுக்கும்போது எனக்கு ரெகக்னிஷன் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி ரெகக்னிஷனை நம்ம பிரைட் சிஸ்டில் பார்க்கறது தான் அங்கே பார்த்தேன். நான் தனியாக நான் நிற்க வச்சு என்னை பற்றி ஒருத்தர் வந்து அந்த கோஆர்டினேட்டர் 1/2 மணி நேரம் பேசுகிறார் நோட்ஸ் எடுத்து, நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு பேசவே தேவையில்லைன்ற லெவலுக்கு வந்து அவர் பேசிட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இதை அடுத்தது வந்து இன்னொரு ஈவெண்ட்ல வந்து எனக்கு கலந்துக்க ஒரு ஆஃபர் வந்தது. அது என்ன விமென் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ காலேஜ் குரோம்பேட்டில் இருக்கு. அங்கே வந்து நான் வந்து யாரை மீட் பண்ணேன்னா எக்ஸ் கவர்னர் கிரண் பேடியை மீட் பண்ணேன். அவங்க கூட டைனிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதே மாதிரி வந்து அந்த இந்தியாவில் இருக்கிற டாப் விமென், அதாவது மகளிர், அதாவது வந்து கிரண் பேடி மாதிரி வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்னூக்கர் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஸ்னூக்கர் அப்படின்ற கேமில் கிட்டத்தட்ட 120 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த மலையெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, ஏறுவாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணு 50 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அந்தந்த துறையில் டாப்பில் இருக்கிற ஒரு மகளிரை வந்து நான் மீட் பண்ணேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து லேடிஸ் இருந்தாங்க. ஜென்ஸ் யாருமே இன்வைட்டடே கிடையாது, டெக்னீஷியன் தவிர. அதில் நான் மட்டும்தான் ஜென்ஸ் இருந்தேன். அப்போ நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன். ஒருத்தவங்களுடைய வந்து ஒரு ஆற்றல், அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது நான் தான் சொன்னேன், நம்ம யார் கூட இருக்குமோ அவங்களாம் நம்ம மாறிடுவோன்ட்டு. அவங்க மைண்ட் செட் அப்படியே வருது. அப்போ என்ன ஆகுனா, நம்ம இன்னும் நிறைய சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்தது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு ட்ரெயினராக வந்துட்டு உள்ள ஒரு 4 மாடியூல் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஒன்று வந்து இந்த மாதிரி காலேஜுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ், மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ். செகண்ட் வந்து ஃபேக்கல்ட்டி ட்ரெயின் பண்ணுறதுக்கு அடுத்தது வந்து இறங்கிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுற ஃபேக்கல்ட்டிக்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன். இது 2வது மாடல். 3வது வந்து ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம். 4வது வந்து விமன் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது வந்து டிஎன்சி பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு ட்ரெயினர் பேக்ரவுண்ட் அப்படின்றது எங்கேருந்து வந்ததுன்னா துபாய் டூர்லேருந்து ஆரம்பிச்சதுங்க. ஸோ ஒரு பியான்சி வந்து உங்களை வந்து ஜஸ்ட் ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போல, அங்கே வந்து உங்கள் லைஃபே வந்து ஷேப்பப் ஆகி உங்களை நிறுத்துது. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களில் ஒருத்தராக இருந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் வந்துட்டு இந்த அளவுக்கு என்னால் பேச முடியுதுன்னா அதுக்கு எனக்கு டிஎன்சியில் கிடைச்ச ஒரு எக்ஸ்போசர். ஒரு தடவை வந்து பிரைட் சிஸ்டத்தில் வந்து இந்த சின்ன சின்ன மாடியூல் தான் எடுப்பேன். அந்த மாடியூல் எடுக்கும்போது கூட நான் வந்து ரொம்ப வந்து ஒரு கம்ப்ளீட்டாலாம் எடுக்க மாட்டேன். ஸோ வந்து ஒரு புரியாத பாஷையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். ஆனால் வந்து அந்த ப்ராக்டிஸ், அந்த துணிச்சல், அந்த தைரியம் இருந்ததுனால நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் அப்பீரியன்ஸ்ன்றது தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. அதனால் நீங்கள் எடுத்த ஸ்டெப்பு வந்து ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம், ஆனால் அது வந்து உங்களை எங்கே கொண்டு போய் விடணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்காது. துபாயில் ஆரம்பித்தது எனக்கு கனடாவில் முடியுது. இதெல்லாம் ஃப்ரீ ஸ்பான்சரிங். இது எதுவுமே வந்து ₹1 காசு நான் போடல, செலவு கூட காசு நான் போடுறதில்லை. அப்போ கரும்பு தின்ன கூலியா, பேசணும் அவ்வளோதானே, ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இந்த மாதிரி தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. நான் வந்து ஒருத்தர் ரெடி ஆகும்போது, ஒரு மாணவன் ரெடி ஆகும்போது டீச்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெடி ஆகும்போது அவங்களுக்கு லீடர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ரெடி ஆகி நமக்கு வந்து நீங்கள் இந்த டிஎன்சி வாய்ப்பு வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம்,
நமக்கு வந்து லைஃப்ல எது நடந்தாலும் யாருக்காவது வந்து போர்டு யூஸ் பண்ணுங்க, நமக்கு வந்து ஏன் எனக்கே நடக்குது அப்படின்றது யாராவது நினைச்சதுண்டா? ஏதாவது பிரச்சனை வருது, ஓகே, லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னது? Why me? ஏன் கடவுள் என்ன மட்டும் சோதிக்கிறாரு? இது நமக்கு இல்லைங்க, உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் இதேதான் இருக்கு. கஷ்டம் வரும்போது மட்டும் ஏன் வந்து என்ன மட்டும் இந்த மாதிரி சோதிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஒரு ஸ்ட்ராங் பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, why not me அப்படின்னா ஏன் நானா இருக்கக்கூடாது, கடவுள் வந்து ஏன் வந்து என்ன தேர்ந்தெடுக்க கூடாது, இந்த மைண்ட் செட் வந்து வரணும். ஏன்னா எனக்கு அது வந்தது. நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து வீட்டில் வந்து யாருமே இல்லாத போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் கூட யாருமே இல்லை, சப்போர்ட்டே இல்லை, அப்போ எப்படி இருப்பீங்க? நீங்கள் நேச்சுரலி டிப்ரெஷன் ஆகிடும். 4 செவர் பாவம் நான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வீட்டில் வேற இருக்கேன், அப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். என் வீட்டுக்கு எனக்கு வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். நான் வெளியில் சுற்றி நைட்டு மட்டும் வருவேன், ஏன்னா வீட்டில் இருந்தால் இன்னமும் ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக ரொம்ப மாசமாக அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸ், சரியா தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் ஸ்பேஸ் மாற்ற ஆரம்பித்தேன். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஒழிஞ்சிருக்கும். நம்ம இன்னர் திங்கிங், நம்ம தாட் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாமே அங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன். வீட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் திங்க் பண்ணோம் எல்லாமே அந்த ஓரமாக ஒழிஞ்சிட்டு இருக்கோம். அப்படியே வந்து துணி தூக்கி போட்டிருப்போம், ரேண்டமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்போம். வெளியே போயிட்டு வாங்க, வீட்டில் இங்கே நல்லா இருப்போம், வீட்டுக்கு போனால் டக்குன்னு டவுன் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் அங்கே வந்து விட்டு வச்சிருக்கோம், அதுக்கு உயிர் கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கும் அப்படிதான் இருந்தது. வீட்டுக்கு போனேன்னா பாடா அப்படின்னு இருந்தது. ஆனால் வந்து எல்லாத்தையும் நான் நீட் பண்ணேன். ஃபிசிக்கல் ஸ்பேஸை வந்து நீட் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு நீட்டாக இருக்கணும். செகண்ட் வந்து சாம்பிராணியோ தூபத்தையோ ஏற்றி வைக்கணும். நல்ல வந்து சாண்டல்வுட், சந்தனம் தூபம் ஏற்றி வச்சுட்டு சாண்டிங் ஏதாவது போட்டு விட்டுருணும், ஹோம் சாண்டிங். இதை நான் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு வந்தோடனே அப்படி ஓப்பன் பண்ணோடனே வீடே கோயில் மாதிரி இருந்தது. அப்போ அந்த இடத்துல என்னன்னா எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது, லைட் ஆகிடுச்சு. ஏன்னா லைட்டாக இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயம் திங்க் பண்ணுவீங்க, உங்கள் மைண்ட் அப்போ தான் திங்கிங்கே போகும். ஹெவியாக இருந்தபோது என்ன ஆகும், அடப்போட இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாம் நிறைய காசு சம்பாதிக்கலான்னு, நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும். இந்த மைண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்போது ஃபிசிக்கல் ஸ்பேஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பாடி லைட் ஆகிடும். செகண்ட் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் விஷயம்ன்றது, சைக்கலாஜிக்கல் 3 விஷயம் இருக்கு, பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், ஸ்பிரிச்சுவல். இந்த 3 விஷயம் மாற ஆரம்பிக்கும். ஸோ பிசிக்கல் ஸ்பேஸ் மாறும்போது மென்டல் ஸ்பேஸும் மாற ஆரம்பிக்கும். அப்போ நீங்க ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவலா, நீங்க வந்து கிறிஸ்டியனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், நீங்கள் அந்த மந்திரம் சொல்கிறீங்களோ ஜபம் செய்கிறீங்களோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த ஆத்மா பலமடையும். அப்போது பாடி, மைண்டு, சோல் 3 ஸ்ட்ராங் பண்ணும். ஏதோ ஒன்று வீக்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து போகிறது வந்து ப்ரோக்ரஸ் கம்மியாகிடும். இதை நான் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த 3 விஷயத்த வந்து ஸ்ட்ராங் பண்ண என்ன ஆச்சுன்னா வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வாய்ப்புகள் சேஸ் பண்ணுற விஷயம் கிடையாது, நீங்கள் தேடி போனால் கூட கிடைக்காது. ஏன்னா நமக்குள்ள வந்து அந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றத ஒன்று இருக்கும். அப்போ வந்து நீங்கள் நல்ல வைப்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, அப்படியே தேடி வரும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நான் வந்து கனடா போகிறதுக்கு நான் எதுவும் பண்ணல, சொன்னாங்க இது பண்ண ஓகே, இப்படி தான் இருக்கும். கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணுறதுன்றது ஒரு லெவலில் இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக எல்லாமே வரலாம். இப்போ எந்த காலேஜுக்கு நான் போனாலும் கஷ்டமே பண்ணேன், எல்லாமே வந்து தானாக நடந்துட்டு. பிகாஸ் ஏன்னா நான் வெளியில் போயிட்டு இது எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணல, நான் இன்னரில் இருந்து இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன்.
புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இந்த டிஎன்சிக்குள்ள நீங்க ஜெயிக்கணும், இல்லை லைஃப்ல ஜெயிக்கணும். ஜென்ரலா லைஃப் கூட எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, காலேஜ் படிக்கிறீங்களா, நீங்க அதெல்லாம் வந்து நல்லா படிக்கணும் இந்த மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். பிரின்சிபல்ஸ் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணாலும் அதில் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸோ இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை அப்படின்றது ஒன்று. டைம் ஆயிடுச்சுங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பொதுவாக இந்த நம்பிக்கை அப்படின்றத வந்து நம்ம ஆழமாக வச்சுக்கணும். அது இல்லைன்னா நம்ம வந்து எதையுமே வந்து ஜெயிக்க முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, நம்ம நிறைய விஷயம் கிவ் அப் பண்ணணும். அதாவது வந்து ஒரு குரங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வாழைப்பழ தார் இருக்கும், இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி வைப்பாங்க. அதுக்குள்ளே கையை விட்டு அந்த வாழைப்பழ தாரை அப்படி பிடிச்சி எடுப்பாங்க. டப்புன்னு கீழே விழுந்து அந்த கை மேலே விழுந்துடும். அப்போ என்ன பண்ணோம், அதை விட்டுட்டா, அந்த வாழைப்பழ தாரை விட்டுட்டா கையை எடுத்துடலாம், ஆனால் அது விடாது, அது வந்து குடிங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் பிரச்சனை இதெல்லாம் நம்ம விடவே மாட்டோம். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க, ஆனால் என்னால் விட முடியாதுங்க. புரியுதுங்களா? அந்த குரங்கு மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்கு, எதையுமே விடக்கூடாது. ஸோ அதை நம்ம விட்டுருந்தோம். ஸோ இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த தகவல் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிக்கும்போது ஒரு சின்ன கதை. அதாவது வந்து ஒரு சின்ன பையன் ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு கையில் வந்து ஒரு பட்சியை வச்சுருந்தாரு. நேராக போயிட்டு கேட்டார், இந்த சாமியார் வச்சு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம். அவர் வந்து கையில் வச்சுக்கிட்டு இது வந்து உயிரோடு இருக்கா இறந்துச்சான்னு நம்ம கேட்கலாம். அப்படி உயிரோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே நசுக்கி கொண்டுடலாம். அப்படி ஒரு வேளை இறந்துச்சுன்னா அப்படியே கையிலேருந்து ஓப்பன் பண்ணி அது வந்து உயிரோடு இருக்குன்னு காமிச்சிடலாம். இப்படி ஐடியா பண்ணிட்டு அந்த பையன் வந்து இந்த சாமியார்கிட்ட போய் கேட்டான். ஸோ அப்போ வந்து இந்த பட்சியை வந்து உயிரோடு இருக்கா இல்லை வந்து இறந்துச்சா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த சாமியார் என்ன சொன்னார், என்ன சொல்லியிருப்பாரு, அது அந்த பட்சி உயிரோட இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் உன் கையில தான்ப்பா இருக்கு அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ இந்த டிஎன்சி வாய்ப்பு எடுத்து பண்றதும் பண்ணாததும் யார் கையில இருக்கு? உங்க கையில. அதனால வந்து நீங்க வந்து இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய லெவல்ல வரணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ வாருங்கள், சேர்ந்து ஒழிப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். மீண்டும் இதே மாதிரி ஒரு தொகுப்புல வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.